ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசன அப்டேட் கூடவே ஆஃப்லைன்ல கொடுக்கக்கூடிய SST டோக்கன் வைகுண்ட துவார தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் கவுண்டர் ஓபன் பண்ணி டோக்கன் கொடுப்போம் அப்படின்னு டிடிடி சொல்லியிருந்தாங்க. ஆனா டோக்கன் இன்னைக்குமே இஷ்யூ பண்ணல. இதுக்கப்புறம் நாளைக்கு டோக்கன் கொடுப்பாங்களா இல்ல கவுண்டர் ஓபன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கப்புறமா SST டோக்கன் வாங்கிட்டு போற மாதிரி பிளான்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிடிடி பத்தின எல்லா அப்டேட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு தரிசனத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிடிடி ஜனவரி 16ஆம் தேதி அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்திருந்தாங்க. அதுல என்ன விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜனவரி 19ஆம் தேதி அன்னைக்கு SST டோக்கன் ஜனவரி 20ஆம் தேதிக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், நேரடி சர்வ தரிசனத்தில் தான் எல்லாருமே ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீவாணி ஆஃப்லைன் டிக்கெட்ஸ் இந்த மாதிரி ஒரு சில அப்டேட்ஸ் அதில் இருந்துச்சு. அப்போது 20ஆம் தேதிக்கு 19ஆம் தேதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா 20ஆம் தேதியிலேருந்து திரும்பவும் SST கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் 20ஆம் தேதி அவங்க டோக்கன் கொடுக்கல. அதாவது நேற்றும் டோக்கன் அவங்க கொடுக்கல. இன்னைக்கு டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த SST டோக்கனோட லைவ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுற ஆப்ஷனில் பார்க்கும்போது டிக்கெட்ஸ் அலாட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கும் கவுண்டர் ஓப்பன் ஆகலை. ஸோ அதனால நாளைக்கு கொடுப்பாங்களா, ஏன்னா நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், விடிய காலையில் 2 மணிக்கு அப்படின்னு சொல்லி தான் டோக்கன் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஏன்னா நிறைய பேர் அந்த டோக்கனுக்காக கீழே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த டைமில் நம்ம மேலே போனோம் அப்படின்னா நேரடி சர்வதர்ஷனத்தில் கூட நீங்கள் சாமி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, இது நம்ம டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க்ல கால் பண்ணி கேட்ட விஷயம். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாளைக்கு உங்களுக்கு SST டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கப்புறம் எப்போ டோக்கன் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதை பற்றி எங்களுக்கு எந்த அஃபிஷியல் அப்டேட்டும் இது வரைக்கும் வரல. ஆனால் நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அன்அஃபிஷியலாக நமக்கு தெரிஞ்சவங்க மூலமாக விசாரிச்சப்போ இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இனிமே SST டோக்கன் இருக்குமா அப்படின்றதே ஒரு டவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வர ஒரு 25ஆம் தேதி வரைக்கும் SST டோக்கன் இஷ்யூ பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கிடைச்ச தகவல் படி அடுத்த மாதம் வரைக்கும் டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க, நேரடி சர்வ தரிசனம் மட்டும்தான் இருக்குன்ற மாதிரியும் ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா இப்போ வைகுண்ட துவார தரிசனத்தப்போ இந்த கூட்ட நெரிசலில் ஒரு சில பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மிதிப்பட்டு இறந்து போனாங்க, கூட்டம் அதிகமாகி இஷ்யூ ஆச்சு. ஸோ அதனால இந்த SST டோக்கனில் ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் கொண்டு வரலாமா, மாற்றி அமைக்கலான்ற ஐடியா எதுவும் டிடிடி வச்சுருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனால் நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாளான்னைக்கு கொடுப்பாங்க அப்படின்னா அதுவும் டவுட்டு தான். ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யாராவது சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக SST டோக்கன் கீழ்த்திருப்பதியில் கொடுக்குறாங்க, ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம் போங்க, மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம் போங்க, அலிப்பிரி கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ் போங்க, இல்லை அப்படின்னா ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதை கிட்ட போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்கங்க. ஸோ அடுத்து என்ன அப்டேட்டு, ஸோ 22ஆம் தேதியும் கொடுக்கலனா 23 கொடுப்பாங்களா 24 கொடுப்பாங்களா அப்படின்றத பற்றி அஃபிஷியலாகவும் சரி நமக்கு ஹெல்ப் டெஸ்கில் கேட்குற தகவல் படி தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்மளோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம அதில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் அப்டேட், ஓகேங்களா. ஸோ நாளைக்கு SST டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. அன்அஃபிஷியலாக கிடைச்ச தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் ரீசெண்டாக தர்ஷன் போயிட்டு SST டோக்கன் கிடைக்கல அப்படின்னா நேரடி சர்வ தரிசனத்தில் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இல்லை இன்றைக்கி நைட் எதுவும் நீங்கள் ரீச் ஆகும்போது அங்கே ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சம் போர்டோ இல்லை அப்படின்னா அங்கே இருக்கிறவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாலும் நீங்கள் பார்க்குற வீடியோவுக்கு கீழே ஆகட்டும், இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் கூட சேட் ஆப்ஷனில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து போகிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் SST டோக்கன் பற்றின லேட்டஸ்டான அப்டேட்டு. அதுக்கு அடுத்தது இன்றைக்கி ஏப்ரல் மாதத்துக்கான தரிசன டிக்கெட்டில் காலையில் 2 டிக்கெட்டும் மத்தியானம் 1 டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. காலையில் ஏப்ரல் மாதத்தில் வசந்தோற்சவ விழா அப்படின்ற ஒரு விழா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அந்த வசந்தோற்சவ விழாவுக்கான டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் கிடச்சிது, புக்கிங்கில் ஏதாவது எரர் இருந்துச்சா இல்லை ஃபாஸ்ட்டாக டிக்கெட் கிடச்சிச்சா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள். டிக்கெட் புக்கிங்கில் ஒரு சிலர் சொல்லியிருந்தாங்க பெருசாக எந்த எரரும் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையில் ஏப்ரல் மாதத்துக்கான ஆர்ஜித சேவா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மத்தியானம் 3 மணிக்கு வர்ச்சுவல் சேவா டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த வர்ச்சுவல் சேவா டிக்கெட்டோட இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
வர்ச்சுவல் சேவா அப்படிங்கிறது இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, இதில் பார்க்குறது எல்லாமே சேவா டேட்டு. இந்த சேவா டேட்டுக்கு நீங்கள் தரிசனம் போக முடியாது. இது ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டேட்டில் சேவா பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒன்று யூடியூப் சேனலில் எஸ்விபிசி சேனலில் லைவாக போகும் பார்க்கலாம், இல்லை டிவியில் கூட நீங்கள் எஸ்விபிசி சேனலில் அந்த சேவா என்னவோ அது நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அந்த டைமுக்கு பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து சேவா. இதில் தரிசனம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்கன்னா கல்யாணோற்சவம் மட்டும்தான் 3ஆம் தேதிக்கும் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வந்து மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னாலுமே கல்யாணோற்சவ சேவா மட்டும்தான் இருக்கும். மற்ற சேவாக்கள் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆயிரும். அதுவும் இல்லாமல் இந்த கல்யாணோற்சவத்தை தவிர மீதி எல்லா டிக்கெட்டும் சிங்கிள் பர்சன் கூட புக் பண்ணலாம். டிக்கெட்டோட கவுண்டிங்கும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ பாருங்கள், நான் ஏப்ரல் மாதத்துக்கு உங்களுக்கு போட்டிருக்கேன். சாட்டர்டேஸ் ஃபுல்லாகவே வந்து கல்யாணோற்சவ சேவாவில் இருக்க டிக்கெட், தர்ஷன டிக்கெட் எல்லாமே ஃபுல் ஆகிடுச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சண்டேயில் பார்த்தீங்கன்னா 13, அதுக்கப்புறம் மண்டே 14ஆம் தேதி ஃபுல் ஆகிடுச்சு. ஏன்னா தமிழ் நியூ இயர் இந்த மாதிரி இருக்கிறது தர்ஷன் போகிறதுக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க. மீதி நாட்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, நைட் ஸ்லாட் மட்டும். ஸோ இந்த மாதிரி டேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்லாட்டு எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சொல்லி காட்டும். டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருந்தால் மட்டும் இந்த சேவா வந்து புக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு தான் சேவாவே புக் பண்ணணும். ஏன்னா சேவா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தர்ஷன் டிக்கெட் இல்லைன்னா அடுத்து ஏப்ரல் முடிஞ்சு உங்களுக்கு மே மாதம் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது தான் இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மற்ற சேவாக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5ஆம் தேதிக்கு எல்லா சேவாலையும் உங்களுக்கு டிக்கெட்ஸ் இருக்குது, சேவாஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு தர்ஷன் அவைலபிலிட்டி கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் 6ஆம் தேதியிலேருந்து, அதாவது என்ன கான்செப்ட்னா 5ஆம் தேதி நம்ம சேவா சூஸ் பண்ணியிருக்கோன்னா 6ஆம் தேதியிலேருந்து தரிசனம் பார்க்கலாம். 6ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 13ஆம் தேதி 14ஆம் தேதிக்கு கிடைக்கலன்னா 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நைட் ஸ்லாட்டில் ஒரு 30 டிக்கெட் இருக்குது. 14ஆம் தேதிக்கு ஒரு 12 டிக்கெட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ லிமிட்டடாக தான் டிக்கெட்ஸ் வந்து இருக்குது. மற்ற டேஸ்க்கு அவைலபிள் இருக்குது. சப்போஸ் 300 ரூபா டிக்கெட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது, எரர் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சேவா புக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததாக வந்து தரிசனம் வந்து புக் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு டைமில் நம்ம புக் பண்ணும்போது 2 பேர்த்துக்கு பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் எத்தனை பேர் வேணுக்குனாலும் பண்ணிக்கலாம். இதில் 300 ரூபானா 6 பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும். அந்த மாதிரி லிமிட்டட் இருக்குது. பட் இதில் வந்து 2 பண்ணலாம். நம்ம 5 தடவை பண்ணினீங்கன்னா 10 பேர்த்துக்கு பண்ணிடலாம். 5 தடவை சேவா புக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து தரிசன டைம் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களோட புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போய்ட்டு புக் பண்ணலாம். இல்லை நீங்கள் சேவா புக் பண்ணதுமே உங்களுக்கு வந்து நீங்கள் தர்ஷன் டேட்டை புக் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் காட்டும், அதுலேயும் போய் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கான டிக்கெட் புக்கிங்கில் இருக்க லேட்டஸ்ட்டான அப்டேட். இதை பற்றி தெரியலன்னா ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நாளைக்கு எந்த புக்கிங்குமே கிடையாது. 23ஆம் தேதி அன்னைக்கு தான் உங்களுக்கு 3 புக்கிங்ஸ் வந்து இருக்கும். அதை பற்றி ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வேணும்னா 23ஆம் தேதி புக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி தரிசனத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம். எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன் வந்து கிடையாது. ஸோ நேரடி சர்வ தர்ஷனம் மட்டும்தான். அதனால் நீங்கள் கீழ்த்திருப்பதியில் எந்த டைம் நீங்கள் கீழ்த்திருப்பதி ரீச் ஆனாலுமே பஸ்ஸை எடுத்து நீங்கள் வந்து மேலே போயிருங்க. போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறீங்க அப்படின்னா ஆகிட்டு நேரடி சர்வதர்ஷனத்தில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ்எஸ்டி டோக்கனுக்காக யாருமே வெயிட் பண்ணாதீங்க. சப்போஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது போயிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலும் அவங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்லுங்கள். இந்த மாதிரி நாளைக்கு டோக்கன் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. திருமலாவில் போய்ட்டு நீங்கள் நேரடி சர்வதர்ஷனம் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா சாமி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதை சொல்லிடுங்க. ஏன்னா கீழேயே வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம மேலே போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர்லேயும் வந்து சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நேரடி சர்வதர்ஷனம் 2 கம்பார்ட்மெண்ட் தான். டிடிடி சொன்னதுபடி 6 மணி நேரம் தான் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வீக் டேஸ் அப்படின்னாலே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். 300 ரூபா தரிசனத்துக்கு மினிமமாக 2லேருந்து மேக்ஸிமம் 4 மணி நேரத்துக்குள்ளே ஆகலாம். இப்போதைக்கு டிக்கெட் இல்லாமல் போகக்கூடிய ஒரே தரிசனம் நேரடி சர்வதர்ஷனம் மட்டும்தான் இருக்குது. அதையும் வந்து தரிசனம் போகிறவங்க நோட் பண்ணிக்கிங்க. அதுக்கு அடுத்ததான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருக்கக்கூடிய முக்கியமான டவுட்ஸ் என்ன, அதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஒருத்தவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்னோடய ஃபாதருக்கு 65 வயசு, மதருக்கு 56 வயசு ஆகுது. எனக்கு வந்து 2.5 வயசில் ஒரு பையனும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3 மாதத்தில் ஒரு கேர்ள் பேபி இருக்குது. எனக்கு வந்து இன்ஃபேன்ட் தர்ஷனத்தில் வந்து பேபியோட டொல்லரோட சுபதம் என்ட்ரியில் போகலாம். ஃபாதருக்கு வந்து சீனியர் சிட்டிசன் தர்ஷனில் வந்து வித் ஸ்பௌஸோட புக் பண்ணணும். ஸ்பௌஸ் மாம் கேன் வி ஆல் டூ த தர்ஷன் இந்த சேம் டைம் சேம் பிளேஸ்ன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதில் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் பேரண்ட்ஸ்க்கு ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்போஸ் அதில் சுபதம் என்ட்ரியில் அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போகலாம்.
இல்லை அவங்க அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அவங்கள சீனியர் சிட்டிசன் தர்ஷன் வழியாக தான் அனுப்பணும். சீனியர் சிட்டிசனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும், உங்களுக்கு அங்கே இருக்க வாலண்டியர்ஸே கைட் பண்ணிடுவாங்க. அதனால் ஆன்லைனில் அவங்களுக்கும் சீனியர் சிட்டிசன் புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆஃப்லைனில் போய்ட்டு சுபதமென்ட்ரி இன்ஃபேன்ட் தர்ஷனில் கூட டிக்கெட் வாங்கிக்கிங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அங்கே கேட்டு பாருங்கள், அங்கே இருக்க சூப்பர்வைசர் அலோவ் பண்ணாங்கன்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா தனித்தனியாக தான் தர்ஷன் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இன்னொருத்தங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் மாதத்துக்கு கல்யாணோற்சவ சேவா 2 குடும்பத்திற்கு புக் செய்ய முயற்சித்தேன். ஆனால் ஒரு குடும்பத்திற்கு மட்டும் டிக்கெட் முன்பதிவு கிடைத்தது, இன்னொரு குடும்பத்துக்கு கிடைக்கவில்லை. இதில் என் கேள்வி, கல்யாண சேவா டிக்கெட்டை வைத்து 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்தில் செல்ல முடியுமான்னு. போகலாம், கேட்பாங்க. பட் நீங்கள் அங்கே வந்து மற்ற ஃபேமிலியோடு போகும்போது நீங்கள் வந்து இல்லை எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல அதனால நாங்கள் இந்த க்யூவில் போகிறீங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க, அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறமா இந்த வைகுண்ட துவார தரிசனத்தில் வந்து தர்ஷன் பார்த்த நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த தர்ஷனை வந்து பார்த்துருக்கேன், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அது தர்ஷனை போனவங்களுக்கு தான் அந்த ஃபீல் வந்து தெரியும். ஸோ சீனியர் சிட்டிசன் பொறுத்த வரைக்கும் கேட்டகரியில் வந்து ஸ்பவுஸ் அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. அவங்களோட சிபிலிங்ஸோ இல்லை வந்து அவங்களோட டாட்டர் சன்னு இந்த மாதிரி நம்ம போட்டு புக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பாட்டில் நம்ம போயிட்டு அங்கே இருக்க சூப்பர்வைசர் வந்து அலோவ் பண்ணாங்கன்னா தான் அவங்க தரிசனத்துக்கு போக முடியும். சப்போஸ் அலோவ் பண்ணலை, சீனியர் சிட்டிசனை மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த டைமில் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் ஒன்று வச்சுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஊஞ்சல் சேவா தரிசனம் 19/4/2025க்கு புக் பண்ணியிருக்கேன். அக்கமடேஷன் எப்படி ஆன்லைனில் புக் பண்ணுறது பற்றி தகவல் தெரிவிக்கும்னு சொல்லியிருக்கீங்க. ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேங்க. உங்களுக்கு தர்ஷன் டிக்கெட் வந்து அந்த புக்கிங் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அக்கமடேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது அக்கமடேஷன் ஓப்பன் ஆகிற அன்றைக்கி அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கிங் பண்ண முடியும். ஸோ அப்போ போய் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புக் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வைகுண்ட துவார தரிசனத்தப்போ தரிசனம் போனவங்க நிறைய பேர் வந்து அங்கே இருக்க சேஞ்சஸ் பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதே போல் தரிசனம் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு அந்த மாதிரியும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக் டிப்பில் ஒரு சிலர் செலக்ட் ஆகிருக்கேன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கீங்க. செலக்ட் ஆகாதவங்க தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தரிசன வாய்ப்பு வந்து கிடைக்கும். சொல்லப்போனால் நானே வந்து சேனல் வச்சு நிறைய பேத்துக்கு வீடியோ ஷேர் பண்ணி என்னோட வீடியோஸ் பார்த்து செலக்ட் ஆனவங்களே தர்ஷன் பார்த்துட்டு கூட சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து இன்னும் அந்த லக் வந்து கிடைக்கல. ட்ரை பண்ணலாம், கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் கிடைக்கும் அப்படின்றத ஒரு எண்ணத்தோடு தான் முயற்சி பண்ணுறோம். என்றைக்கு அந்த வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அந்த நம்பிக்கையோட தொடர்ச்சியாக ட்ரை பண்ணுங்கள். ஆன்லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஆஃப்லைன்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இது தாங்க இன்றைக்கான முக்கியமான அப்டேட். ஸோ அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். நன்றி.